இன்னைக்கு நம்ம உலகத்தில் சுற்றி சுற்றி பார்த்தா ஒரே பிரச்சனைகள், நிறைய பேர் வந்து ஏமாற்றம் அடைகிறார்கள். இந்த மாதிரி சோர்வான நிகழ்ச்சிகள் நிறைய நம்மளை சூழ்ந்து இருக்குது. விவாகரத்து, உறவு, பிஸ்னஸ்ஸு முயற்சி பண்ணுறாங்க, சில காரியங்கள் ஏமாற்றம் ஆகுது. எதை நம்பி பண்ணோம், இதை நம்பி போட்டோம் பணம், அதை நம்பி போட்டோம் பணம், அந்த பணம் போச்சு. இதை நம்பி நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது பொய் சொல்லியிருக்குது, அதனால் இப்போ எங்களுக்கு செட் ஆகலைன்னு பிரிஞ்சு போகிற காரியம் நடக்குது. இதெல்லாம் பார்க்க போல் பார்த்திங்கன்னா ஒரு ஏமாற்றம் இருக்குது. இந்த ஏமாற்றம் வந்து எப்படியும் இவங்களை வேறு விதத்தில் வந்து வேறு வேஷத்தில் வந்து சந்திக்கிற ஒரு சூழ்நிலை ஆகுது. அது ஒரு பிஸ்னஸாக இருக்குது, ஒரு உறவாக இருக்குது, ஏதோ ஒரு படிக்கிறாங்க காரியங்கள் வாழ்க்கையில் பார்த்தோன்னா இது அதுன்னு சொல்லலை. இது பாதையில் போல சில இடர்கள் வரும். இந்த இடர்கள் வந்து இப்படி இடர்களாக வருது. இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம்? இப்போ இதில் வந்து கடவுளை நம்புன்றாங்க. கடவுளை நம்புனா நமக்கு என்ன சரியாயிடுமா? கடவுளை எவ்வளோ தூரத்துக்கு நம்ப முடியும்? இல்லாட்டா அவரே எப்பேற்பட்டவர்னு தெரியலையே. அந்த நல்ல கேள்வி. ஏன்னா எதையுமே நம்புனா நம்ம நம்புகிற காரியம் வந்து நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கா? இன்றைக்கி டாலர் வேல்யூ வந்து திடீர்னு இறங்குது, ஏறுது. அப்போ அதை நம்பி இருந்தாலும் ஏற்றத்தாழ்வு ரொம்ப ரொம்ப ஓவர் ஆகுது. ஸ்டாக் மார்க்கெட்டு இதெல்லாமே பார்த்தா எல்லாமே வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் அப் டவுன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, வி ஆர் ஆன் அ வேவ் மாதிரி. இப்படி இருக்க போல் அப்போ இதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி இருந்துச்சுன்னா நம்ம நிம்மதியும் திடீர்னு மாறும், அவருக்கு மாறும், நேரத்துக்கு மாறும், சூழ்நிலைக்கு மாறும். இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வந்து எதையோ நம்பியோ எது நிமித்தமோ என் வாழ்க்கை, நான் அதன் நிமித்தம் என் வாழ்க்கை இன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருக்கேன், நாளைக்கு கஷ்டப்பட்டு போகிறேன், இல்லை வாழ்க்கையை நொந்து நூடுல்ஸ் ஆகிடுறேன்னு இருந்துச்சுன்னா என்ன சார் ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில்? இப்படி தான் இருக்கும். ஆனால் இது மத்தியில் நான் எப்படி வாழ்வது? இதுக்கு வந்து நம்ம வந்து நிரந்தரமாக சில காரியங்கள் இருந்தால் தான், அப்படின்னா என்னென்னா ஃபேமாக இருக்கிறது மேலே தான் நம்முடைய நம்பிக்கை வைக்க முடியும். இப்போ பாருங்கள், மண்ணில் போய் ஒரு வீடு கட்டினா அது கவுந்துருன்றாங்கல்ல, அப்போ அது வந்து கற்பாறையின் மேலே கட்டணுன்றாங்க. கற்பாறைன்னா அது என்ன வெயில் அடித்தாலும் மழை வந்தாலும் அது ஸ்ட்ராங்காக நிற்கும். அப்போ நம்ம கட்டுற சமாச்சாரம் வந்து நிலையாக ஸ்ட்ராங்காக ஃபேமாக இருக்கிற ஒரு பொருள் மேலே தான் கட்ட முடியும். நம்ம வந்து மண் மேலே கட்டிட்டு அதுக்கப்புறம் அது சரிஞ்சு விழுந்து எல்லோரும் விழுறதுக்கு தேவையில்லை. ஸோ இன்றைக்கி வாழ்க்கையில் வந்து வாட் இஸ் ஸோ ஃபேம், ஸ்ட்ராங், ட்ரஸ்ட்வர்தி அப்படி பார்க்க போல என்னுடைய வாழ்க்கையிலேருந்து தான் நான் சொல்ல முடியும். நான் வந்து பெரிய ஆராய்ச்சி இல்லை. கஷ்டம், கண்ணீர், கைவிடப்பட்டு வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படின்னு பலவிதமான கஷ்டங்களை பார்த்துருக்கேன். இந்த காரியத்தை நான் பேசுகிறேனே 38 ஆண்டுகளாக இதை தான் நான் செய்கிறேன். மியூசிக் வாசிக்கிறேன், ஜனங்களை ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துகிறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் பெரிய பெரிய ஞானிகள் கைவிடப்பட்டவங்க கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுகப்படுத்துறது நான் பார்த்துருக்கேன், மற்றவங்களும் பார்த்துருக்காங்க. இதனால் இது ஒரு தர்க்கமோ இதுக்கோ அதுக்கோ இல்லை. உதவியற்ற ஒரு மனுஷனுக்கு உதவியாக இருக்கணும். அது யார்? இவர் தான். அதுதான் என் வேலை, எவாஞ்சலிஸ்ட். அப்படின்னா ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு எங்கே ஃப்ரீயாக சோறு போடுறாங்கன்னு சொல்கிறேன். ஒன் பெக்கர் டெல்லிங் another beggar where he found bread. அவ்வளோதான். இதை போய் சொல்கிறது தான் இது. அவங்கவுங்க பிடிச்சிக்கணுமா பிடிக்கலையா விட்டுறாங்களோ அது அவங்களுடைய கையில் இருக்குது. நம்ம எதையும் செய்ய முடியாது. பட் ஒரு சப்தம், ஐ ஆம் அ வாய்ஸ், ஒரு சத்தம் வந்து சொல்லுகிறது, மகனே நீ வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இதுலேருந்து நம்பிக்கை இல்லைன்னு நினைக்காத, உன் வாழ்க்கையில் இன்னொரு வழி இருக்குது, இது வரைக்கும் நீ அறியாமல் இருந்திருக்கலாம். இயேசுவானவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன்றார். ஸோ இதை நான் வசனத்தை சொல்ல பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி எவ்வளோ தூரத்துக்கு இவரை நம்பலான உடனே ஜனங்க மைண்டில் வந்து அதை மதமாக யோசிப்பாங்க. ஒரு மதமாக யோசிக்கிறதுனால அவங்க வழி தப்பி போயிடுவாங்க. அவங்களுடைய தீர்மானத்தில் அவங்க வழி தப்பி போயிடுவாங்க. ஏன்னா மதம்ன்றது மனுஷனாக உண்டு பண்ணிக்கிட்டு காரியங்களை செய்கிறது தாங்க. இந்த மைண்டு கூட இல்லாமல் அவன் கையிலையோ அவன் காலில் விழுந்து மூட நம்பிக்கையில் முங்கி எல்லாத்தையும் இழந்து மண்டை குழப்பமாகிற ஒரு கூட்டமும் இருக்கிறார்கள். இது மனுஷன் வந்து எவன் கிடைப்பான் தானே இருக்கிறான். ஏமாந்தவன் கிடைக்கிறான்னா எப்படி ஏமாந்தவன்? அவனுக்கு என்ன ப்ராப்ளமுக்கு ஆன்சர் இல்லை. அது ஆன்சர் நான் தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சில ஆட்கள் செஞ்சு கொண்டுட்டு இருக்காங்க. கிறிஸ்தவ மதத்துலேயும் செய்கிறாங்க. உனக்கு என்ன பயம் வரும்? சூனிய பயம் வந்துச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு ப்ரேயர், அமாவாசை ஜபம்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் பவர்ஃபுல்லாக வேலை செய்யணும். ஏன் மிச்ச நாள்லாம் ஒன்றும் வேலை செய்யாதா? வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த நேரம் இந்த நேரம் அந்த நேரம் எதோ ஒன்று சொல்லி ஏற்கனவே ஜனங்க மூட நம்பிக்கையில் இருப்பாங்க. அப்புறம்
அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண போகிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணால் உனக்கு இது நடக்க போகுது, நாங்கள் ஜெபம் பண்ண உடனே உங்கள் ஆகாயத்தில் கிளாரிட்டி ஆகும். இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க. எல்லாம் பைபிளில் எங்கேயோ அங்கங்கே எடுக்கிறத எடுத்து சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சாத்தான் கீழே விழுந்துட்டான்டா, அவன் காலு கீழே நான் கொடுத்துருக்கேன் அதிகாரம்னா. இவங்க என்ன பண்ணுவாங்க, தானியலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அவன் மேலே போராடினா 21 நாள் த பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா சண்டை போட்டான், அந்த இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறது. ஆனால் அங்கே இருக்கிற சூழ்நிலையில் வேறு, இங்கே இப்போ அப்ளை பண்ணுற நியூ கவர்னண்ட்டில் வேறு. அது தெரியாத ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பைபிளே வாசிக்காதவன் முட்டாள், அதனால் அவனை ஈஸியாக ஹைஜாக் பண்ணிடலாம். அதனால்தான் பவுல் என்ன சொல்கிறார், நான் என்ன சொன்னாலும் வேதத்தில் நீ போய் செக் பண்ணுன்றார். ஆனால் நம்ம ஆளுங்க செக் பண்ணுறதுக்கே டைம் இல்லை, பிஸி ஆக்குறதுனால வெரி ஈஸி டு மிஸ்லீட் தம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு நபராக இருந்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அறியணும், ஒரு பைபிளை வாங்கி படிக்கணும், அது என்ன தான் இருக்குதுன்னு. அது கூட செய்யாமல் எவனோ ஒருத்தன் சொல்கிறத வச்சுருக்கனால, தென் இஃப் யூ டாலரேட் சச் திங்ஸ் யூ டிசர்வ் டு சஃபர். உனக்கு கஷ்டமாக உன் பணம் வீட்டில் இருக்கிறவங்க கூட ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க. ஏன்னா உன் சோம்பேறித்தனம். ஜனங்களுடைய கஷ்டம், ஜனங்களுடைய கண்ணீரை பயன்படுத்தி அவன் கையில் இருக்கிற பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை இந்த பக்கமாக வலிச்சு கொட்டு வர்றது தான் அவனுக்கு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். இது யாரும் ட்ரைனிங்லாம் இல்லை, சிலவங்களுக்கு ட்ரைனிங் இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் இன்றைக்கி நீ அதில் பலி ஆகிட போறியா, அதுதான். அப்போ உனக்கு என்ன தெரியணும், உனக்கு சொந்தமாக தெரியணும். என்ன சொந்தமாக தெரியணும்னா, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை உனக்கு சொந்தமாக ஒரு அனுபவ ரீதியில் அவரை தெரியணும்னு முயற்சி பண்ணணும். அதை சொல்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன். இப்போ நான் சொன்னது நிமித்தம் எத்தனையோ பேருக்கு நான் சொல்கிறது இஷ்டப்பட மாட்டாங்க. வேணா இப்படி பேசுகிறானே, நான் என்ன பண்ண முடியும், உன் பிஸ்னஸுக்கு கஷ்டப்படுற மாதிரி நான் பேசுகிறலையே. நான் சொல்கிறது ஜனங்க கண்ணு திறக்கணும், உன் கண்ணும் திறக்கணும். ரொம்ப நாள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு ஓட முடியாது. கடலுக்கு முன்பாக நிற்க வர ஒரு நாள் இருக்குது. அப்போ கணக்கு கேட்பார், உனக்கு இதை கொடுத்தேன், இது கிருபை கொடுத்தேன், நீ என்ன பண்ண, நீ ஸ்மார்ட்டாக நீ வந்து எல்லாத்தையும் பெருக செய்யணுன்ற மாம்சத்தில் நீ தந்திரத்தில் கேட்டால் நான் அது படித்தேன், எம்பிஏ படித்தேன், அதை எடுத்து இதில் யூஸ் பண்ணுறேன். கடவுளுடைய வழிநடத்துறது தூதும் கிடையாது. என்னத்தையா சொல்கிறது சார், இது மதம், இதுதான் மதம். ஆனால் நான் சொல்கிறது ப்ரெடிக்ஷனு அது இல்லை, நிலையாக நிற்கிறதுக்கு. இந்த என்னுடைய இயேசு சுவாமி பற்றி வேதத்தில் பார்த்து பைபிளை படித்து அனுபவத்தில் காட்டுறதுன்னா, அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதில்லை தூங்குவதில்லை. அந்த வசனம் அவர் என்ன சொல்கிறார், உறங்குவதில்லை தூங்குவதில்லைன்னா என்ன அர்த்தம் பாருங்கள். அப்போனா பாயிண்ட் 1 என்னென்னா, இஸ் ஆல்வேஸ் விஜிலண்ட். எப்பவும் அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறார். சரி, கடவுளுடைய குணம் என்னென்னா அன்வேவரிங் விஜிலன்ஸு. விஜிலன்ஸ்னாலே வந்து பாருங்கள், அப்படியே போலீஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க, யார் வராங்களா, எவனாச்சும் இது வரானா, துப்பாக்கி வருதா, கல் வருதா, திருடன் வரானா, அப்படி பார்க்குறதுக்கு காக்கிறவர் தான் அவர் போலீஸார். அவங்கள போட்டிருப்பாங்க செக்யூரிட்டியில், அவங்க அப்படியே பார்ப்பாங்க. இங்கே பார்த்துட்டு மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு இது என்ன வருது அது வரும் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. கவனமே திரும்ப முடியாது, கவனத்தை திருப்ப முடியாது. அவன் தலை கூட திரும்பாது, ஆனால் கண் அப்படியே அப்படியே பார்க்கும், அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அதுதான் அன்வேவரிங். அன்வேவரிங் அன்வேவரிங்னா நாட் டிஸ்ட்ராக்டட். கொஞ்ச நேரம் கூட இப்படி கவனம் திருப்பாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஜிலன்ஸ், காக்கிற ஒரு இருதயம் ஆண்டவருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நான் தூங்க மாட்டேன்டா, உன்னை பார்க்குறேன், நீ தூங்கு, நான் உன்னை பார்ப்பேன், நான் உறங்குவதில்லை தூங்குவதில்லைன்றார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், அவருடைய கான்ஸ்டன்ட் கேரு பாருங்கள், அந்த அக்கறை, நிலையான அக்கறை, என்னென்றைக்கும் மாறாத அந்த அக்கறை அவர் ஜனத்தின் மேலே, அவர் பிள்ளையின் மேலே இருக்குது. இப்போது இந்த ரெண்டுத்தையும் பெற்றுக்கொள்கிற ஒரு பிள்ளையாக நீங்கள் மாறணும், நான் மாறணும். மதம் இல்லை ஏங்க, மதம் கிடையாது. மதம் வந்து மனிதனுடைய ஒரு நோக்கத்தில் பயன்படுத்துகிற ஒரு கருவி. இது எந்த மதமாகவும் இருக்கட்டும், கிறிஸ்டானிட்டி எடுத்துங்க, எல்லாம் நல்லா தான் வந்துச்சு. இதுக்கு ஹிஸ்ட்ரி படிக்கணும், எப்படி சர்ச் இருந்துச்சு, எப்படி போச்சு, எப்படி வந்துச்சு, இன்றைக்கி இருக்கிற நிலைமை என்ன, பைபிளில் இருக்கிறதா பரலோகத்தில் இது இருக்குமா, இது ரெண்டுக்குமே இல்லாத ஒரு சமாச்சாரத்தை பண்ணிக்கிட்டு சிறு வயதுலேருந்து நம்ம போயிட்டு சடங்காச்சாரமான ஒரு கோயில் மாடாக இருந்தோம். இது சொல்கிறனால என்ன பார்க்கும், ஜனங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்கும். வருத்தம் இருந்தால் நமக்கு என்ன பண்ண முடியும் சார், இன்றைக்கி கோயில் மாடாக நம்ம இருந்தனால என்ன யூஸு, 10 வயசு கோயில் மாடு, 20 வயசு கோயில் மாடு, 30 வயசு 60 வயசும் கோயில் மாடு தான். நீ ஆண்டருடைய பிள்ளை, அவருடைய சத்தத்தை கேட்கும், என் ஆடு என் சத்தத்தை கேட்கும். இன்றைக்கி வாழ்க்கையில் பெரிய சவால்கள் இருக்குங்க, பண கஷ்டங்கள் வரும், வியாதிகள், தொல்லைகள், ஜனங்கள் நம்மளை எதிர்ப்பாங்க, நம்மளை வெறுப்பாங்க, நம்மளை ஏமாற்றுவாங்க, ரிஜெக்ஷன், இதெல்லாம் நடக்குங்க. இதுதான் உலகம், அது இருக்கட்டும்.
ஆனால் இதுலேயும் நான் அழகாக நீந்தி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மரண இருளின் பள்ளத்தாக்கு ஊடால நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு நீ பயப்பட தேவையில்லை, நான் உன்னோட கூட இருப்பேன். இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. இதை நான் அனுபவிக்கணும்ல. இந்த ஊரில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷனை பார்த்துட்டு மொபைல் ஃபோனில் இருக்கிற கதைகள் அதெல்லாம் சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ் என்ன நடக்குதுன்னு தெரியணும் கண்டிப்பாக. ஆனால் இதுலேயே முங்கி போயிடக்கூடாது. சரி, நான் இன்னும் தொடர்ச்சியாக பேச போகிறேன். ஒரு அட்லீஸ்ட் 3 வாட்டி நான் பேசுவேன்ப்பா, கேட்கணும் நீங்கள். இதுலேருந்து எப்படி நம்ம இந்த காரியத்தை அனுபவிக்க போல் ஆண்டவர் சொல்கிற வாக்குத்தத்தை நிறைவேறணும். அந்த வாக்குத்தத்தம் தெரியாமல் கோயில் மாடாக போயிட்டு என்னத்தையா சொல்கிறத செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம இது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போ ஆண்டவருடைய வசனம் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நான் தூங்க மாட்டேன், கான்ஸ்டண்ட்டாக உன்னை பார்த்துக்குவேன், ஐ எம் விஜிலண்ட் எல்லாம் சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், அது கடவுள் எங்கேயோ இருக்கிறாருப்பா, அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் பக்தி இல்லை சார் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஹியூமன் ஏஜென்ட்டை தான் ட்ரை பண்ணுவோம். கோச்சிக்காதுங்க, எல்லாருமே அதுதான். ஃபஸ்ட்டு கடவுளுக்கு போகிறது இல்லை, கடவுள்கிட்ட எவன் போகிறான்? மனுஷன் உன்னை கைவிடணும் சார். டாக்டர் சொல்லணும், தம்பி அம்மா உங்கள் பிள்ளைக்கு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம், இனிமேல் எல்லாம் பகவான் கையில் இருக்குது அப்படி சொன்ன பிறகு தான் நீங்களே பகவான் யாருன்னு தேடுங்க. இது தான் உங்களை சொல்லலை, நம்ம மனுஷன் எல்லாருக்கும் அந்த பலவீனம். ஆனால் கடவுள் பாருங்கள், இயேசுவானவருடைய வாழ்க்கையில் அவர் ஆளுங்களை தேடி போய் உதவி செஞ்சார், இறக்கப்பட்டார். தட்ஸ் வை யுவர் டிஸப்பாயின்மெண்ட் கேன் பிகம் அன் அப்பாயின்மெண்ட் வித் காட். புரிஞ்சிச்சா பாயிண்ட்டு? உங்களுடைய ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை ஆண்டவரை சந்தித்து அவர் அறிமுகமாகிற ஒரு நல்ல ஒரு தருணமாய் மாறும். யுவர் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இன் லைஃப் கேன் பிகம் அப்பாயின்மெண்ட்ஸ் வித் காட். ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம். என்னென்னா, இந்த ரகசியத்தை நம்ம எப்படி கற்றுக்கணும். நம்ம சூழ்நிலை சொல்லிட்டேன். நம்பர் 1 எல்லாம் சோகம், எல்லாம் பிச்சுக்கிட்டு பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இந்த உடஞ்ச நிலைமையை பயன்படுத்தி இன்னொருத்தவனா பணக்காரன் ஆகிறதுக்கு பார்க்குறான். நீ பணக்காரன் ஆகிக்கப்பா, ஜனங்களை தப்பாக வழி நடத்தி போகக்கூடாது, அவ்வளோதான். மற்றவங்க பணக்காரன் ஆகிறதுனால நமக்கு எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டம் எல்லாம் நல்லா இருக்கட்டும். பட் பீப்புள் நீட் டு கனெக்ட் வித் காட். தே ஷுட் நாட் பி கனெக்டட் எல்ஸ்வேர். ஸோ இன்றைக்கி பீப்புள் எங்கே கனெக்ட் ஆகிருக்காங்கன்னா, கிறிஸ்டானிட்டியிலே பாருங்கள், அவன் இன்னமும் சில காரியம் தெரியாமல் இருக்கிறான். இப்போ நான் அதை அடுத்த இதில் பேசுகிறேன். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க வேண்டிய காரியம், நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுற ஆளுங்க எல்லாருமே ஒரு கான்ஸ்டன்ட் விஜிலண்ட்டாக கடவுள் மாதிரி நம்மளை பார்க்க முடியாது. அவங்களுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது தே ஆல் ரிக்வயர் ரெஸ்ட்டு. சில கார்டியன்ஸ் இருப்பாங்க, நர்ஸுங்க இருப்பாங்க, வயசானவங்களை பார்த்துங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் தான் எனக்கு தூக்கம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. அவங்கள குறை சொல்ல, அவ்வளோதான் மனுஷன். அவசரமாக போனவங்க ஊருக்கு ஒருத்தங்க நம்பி போகிறோம், டிரைவரு நைட்டு அப்படியே அடிச்சுட்டு ஓடுங்க போகிறாங்க, திடீர்னு கண்ணு மூடிடுது, ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. 1 செகண்டில் கண்ணு மூடிட்டு வண்டி எங்கேயோ போய் இடிச்சு அவ்வளோ பேருக்கும் ஏதோ மோசம் ஆகுது. தட் இஸ், உன்னை பார்த்துக்குவான் அந்த ஆள், நான் தூங்கட்டும், டிரைவர் நல்லா இருக்கிறாரு பார்த்துக்குவாருன்னா, அவர் பாவம் மத்தியானம் தூங்காமல் அவர் இன்னொரு டியூட்டி செஞ்சுட்டு இன்னும் கொஞ்சம் காசு கிடைக்கட்டும், நைட்டு அடிச்சு விடுவோம், நைட்டு அடித்து அப்படியே காலை வரைக்கும் ஓட்டுவோம், போய் 3 மணிக்கு காலையில் கண்ணெல்லாம் ஈத்துருவோம் சொயின்னு. அப்போ என்ன ஆகுது, நம்ம அவங்க பார்த்துக்குவாங்க கார்டியன் நினச்சி அனுப்புகிறோம். நம்ம எல்லாம் சொல்லாங்க. இன்றைக்கி பாதுகாக்கிற தேவனை அறியணும். நான் எதை குறித்து சொல்ல, நமக்கெல்லாம் அதிகமான விசுவாசம் இருக்குது. ஒரு பஸ்ஸில் ஏறினா கூட அந்த டிரைவர் குடிச்சிக்கிறாரான்னு கூட செக் பண்ணுறது இல்லை யாரும். எல்லாம் ஒரு நம்பிக்கையோட மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு அவங்கவுங்க பார்த்துட்டு ஜாலியாக போட்டு கேட்டு சந்தோஷமாக போகிறோம். ஏன்னா நம்ம நம்புகிறோம் அந்த ஆள் நல்லா தான் இருப்பார். ஆனால் வாழ்க்கையில் நிறைய காரியம் நான் நம்பி ஏமாற்றமாயிருக்கிறோம். யாரை நம்பணுமோ அவரை நம்புறதில்ல. நம்பிக்கைக்கு பாத்திரன் இல்லாதவனை தான் நம்புவாங்க. ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டேன்றார். உன் தாயும் தாப்புன்னு உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உறங்குவதில்லை தூங்குவதில்லைன்றார். அது ஃபஸ்ட்டு ஒரு குவாலிட்டியில் என்னது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறாரு, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறாரு, விஜிலண்ட்டாக இருக்கிறாரு. இருதயம் கேரிங் ஹார்ட் ஆகுது. பாருங்கள், நீங்கள் ஒரு செக்யூரிட்டி கார்டு வச்சா கூட அவங்க கேரிங் ஹார்ட் இருக்குமான்றது கேள்விக்குறி சார். எதாவது வேலைக்கு வந்தோம், முடிச்சோமா போனோமோ, அவ்வளோதான். நான் தான் சார் மனுஷன் தானே சார், கண்ணு சொக்கிச்சு, இப்போ என்ன பண்ண முடியும், அவ்வளோதான். ஒரு கேரிங் ஹார்ட் யாருக்கு இருக்கும் தெரியுமா? ரொம்ப ஒரு தாய்க்கு இருக்கும். அந்த குழந்தைய பார்க்கணும். ஆனால் அந்த தாய் கூட என்ன பண்ண முடியும், 3 நாள் தூங்காமல் இருக்க முடியாது, இழுத்துரும் சொயின்னு. நம்ம குழந்தைய பார்த்துக்கிறோம். ஸோ என்ன சொல்ல வரேன், யாரும் கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை.
அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய பலன், அவங்களுடைய திராணி அவ்வளோதான். கடவுள் வந்து என்ன சொல்கிறாரு, நான் உறங்குதில்லை தூங்குவதில்லைன்ற. நான் என் லைஃப்பில் 36 ஹவர் 36 ஹவர்ஸ் கண்டினியூஸாக நின்று வேலை செஞ்சுருக்கிறேன் ஒரு ஸ்டுடியோவில் சின்ன வயசில். அந்த என்ஜினியரை கையெடுத்து கும்பிட்டு நான் போய் தூங்கிட்டு வந்துடுறேன். சரி நீ தூக்கிட்டு வாங்க, நான் ஸ்டுடியோவிலே தரையில் படுத்து கிடக்கிறேன், ஓடி வாங்க காலையில் 7 மணிக்குன்னு. செய்ய முடியல, அவரால் செய்ய முடியல, எங்களுக்கும் செய்ய முடியல. மேக்ஸிமம் அவள் தான் செய்ய முடியும். நீங்கள் கூட நீங்கள் வேலை செய்யலாம், நைட் டியூட்டி எல்லாம் எவ்வளோ தூரம் தான் ஸ்ட்ரெச் பண்ண முடியும். தேர் இஸ் அ லிமிட் பிகாஸ் வி ஆர் ஹியூமன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் வந்து ஒரு கார்டியனாட்டே இருந்தால் கூட அதில் இருக்கிற லிமிட்டேஷன் என்ன, அவனுடைய வாழ்க்கையில் ஹீ ரிக்வயர்ஸ் ரெஸ்ட். ரெஸ்ட் இல்லாமல் வண்டி ஓடாது மனுஷன். ஸோ அவன் தூங்கிடுவான். ஸோ இன்றைக்கி ரெஸ்ட்டே இல்லாமல் அவர் இருக்கிறன்னா ஒரு ஒருத்தர் தான். ஐ நீட் த ஸ்லம்பர் நாட் ஸ்லீப். ஸோ இப்பேற்பட்ட தேவனை எப்படி பிடிச்சிக்கணும், ஏன் பிடிச்சிக்கணும்? அப்போ தான் நான் ஜாலியாக தூங்கலாம். பிரச்சனை இருந்தாலும் நான் தூங்கலாம். ஆர்டர் பார்த்துக்குவாருன்ற மூட நம்பிக்கை கிடையாது. ஒரு அர்த்தத்தோட, அறிவோட, யோசனையோடு இருக்கணும்ல. அந்த பைபிளை வாசிக்க போல பாருங்கள், ஆண்டவர் தன்னையே செல்ஃப் ரிவலேட்டரியாக பண்ணுறாரு. ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல்ஃப். இப்படி தான் நான் பண்ணுறேன், இப்படி தான் நான் இருப்பேன்னு. அதனால தான் நமக்கு அந்த அறிவு வருது. ஸோ அதை படித்து தியானம் பண்ண போல் அவருடைய குணத்தை அறியும் பொழுது தான் இந்த மாதிரி ஆள், இது சாதாரண ஆள் இல்லை, இது சரியான நங்குரம், இது சரியான கல் பாறை, இது மேலே நான் வாழ்க்கையை கட்டலாம். ஹீஸ் த ராக், லெட் மீ பில்ட் மை லைஃப் ஆன் திஸ் ராக் தட் டசன்ட் ஷேக். எங்கள் மியூசிக்கில் தான் இருக்குது ராக் அண்ட் ரோல்னு. இந்த ராக்கு வந்து டசன்ட் ரோல். நம்ம ராக் இஸ் ஆல்வேஸ் அ ராக். புயல் அடித்தாலும் பிரச்சனைகள் மத்தியிலும் நான் உனக்கு நிம்மதியை சமாதானத்தை தருவேன். உன் தாயும் தப்புன்னு உன்னை கைவிட்டால் நான் கைவிட மாட்டேன். ஸோ இவரை தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்ணியிருக்கோம், அதுதான் பாயிண்ட். அந்த மீட்டிங் போனேன், நான் இந்த மீட்டிங் போனேன், சர்ச்சுக்கு போனேன், முட்டி போட்டேன், உட்காந்து ஜெபம் பண்ணேன், நின்று ஜெபம் பண்ணேன். இதெல்லாம் உங்களே ஏமாத்துறாங்கன்னு தெரியணும். ஏன் ஜபனா என்ன ஃபஸ்ட்டு அதே தெரியல. ஜபனா ஆண்டர்கிட்ட பேசுகிறது. ஆண்டர்கிட்ட பேசுகிறதுக்கு இன்னையா உனக்கு ஸ்டெப்பு? நீ படுத்துக்கிட்டே எழும்ப போலே ஆண்டர்கிட்ட பேசலாம், உட்கார்ந்துட்டு இருக்க போல் பேசலாம், வேலை செஞ்சுட்டு பேசலாம். ஆனால் நான் சொல்கிறேன் கேளுங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இது உண்மையானது ஒரு நடக்கிறது. ஆனால் இதை தப்பி சொல்லிடுவாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, உனக்கு தனியான ஒரு ஜபம், ஆண்டரோட உட்கார ஜபத்துக்கு இது சப்ஸ்டியூட்டாக சொல்லலை. ஆண்டரோடு உட்காந்து தியானிக்கிறது, ஆண்டர் வசனத்தை வாசிக்கிறது, ஒரு குவைட் டைம் இருக்கிறது கன்சிஸ்டண்ட்டு. பட்டு அது மட்டும்தான் கிடையாதுங்க. நீங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதும் ஆண்டரோட பேசலாம். அப்படி மொபைல் ஃபோனை போட்டு ஸ்பீக்கரில் போட்டு பேசிக்கிறாங்க, காதில் வச்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுன்றார். அதுக்குன்னு வேலை வெட்டியை விட்டுட்டு மீட்டிங்கில் போய் உட்காந்துட்டு நான் அங்கே இருப்பேன், நான் வேலை செய்ய மாட்டேன், அப்படி இல்லை. அதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. அதை நான் தவறாக சொல்லலை. பட் நான் சொல்கிற ஒரு காரியம், இதெல்லாம் செய்யவே முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நான் சமாளிக்க முடியுன்றது எப்படின்னா, எப்பொழுது ஆண்டவரை கனெக்டட், எவர் கனெக்டட். ஹீ ஸ்டெட்ஃபாஸ்ட் ஃபெய்த்ஃபுல். நானும் ஸ்டெட்ஃபாஸ்ட் ஆண்டவரோட பேசிக்கிட்டே இருக்கணும். அது எப்படி, அதை நான் அடுத்ததில் நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்ல வேண்டாம். பட் ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, உன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம் என்ன, யூ ஹாவ் டு எஸ்டாப்ளிஷ் a line of communication with God. உங்கள் வாழ்க்கையில் ஃபோனில் வந்து சிம் கார்டெலாம் போட்டு பேட்ரி போட்டு அலோன் கூப்பிட்டு பேசணும், அவர் நம்மகிட்ட திருப்பி பேசணும். இதுதான் உன்னுடைய மெயின் ரிக்குவயர்மெண்ட். அவர் கன்சிஸ்டன்ட், அவர் சரியான ஆள், அவர் வந்து நம்பிக்கைக்கு பாத்திரம் இல்லைன்னு இல்லை. இல்லாட்டா அது இன்றைக்கி இருக்குமோ நாளைக்கோ நிற்குமா நிற்காது, அந்த கதை கிடையாது. இஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட். இப்போ என் சைடில் ஐ மஸ்ட் மேக் மை லிங்க், மை கனெக்ஷன் ப்ராப்பர். ரிலீஜன் கிடையாது, ஏதோ ஒரு மனுஷன் பின்னால் சுற்றுறது கிடையாது. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நீங்கள்லாம் வாங்க என் வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், உங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன்ற கூப்பிட்றதே கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுக்கு மிஞ்சி சிலவங்களுக்கு தெரியலன்னா அவங்களுக்கு நான் ப்ரே பண்ணுவேன். என்னை தேடி வருவாங்க, சுகமாயிடும். அவங்க வாழ்க்கையில் கைவிடப்பட்ட சூழ்நிலை கூட சுகமாயிடும். ஏன்னா நான் பெரிய மந்திரவாதி தந்திரவாதி இல்லை. நான் சொல்கிற ஆள் எங்கள் ஏசப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். அவரை வச்சு நான் சம்பாதிக்கிறதுக்குள்ள அவரை நீ தெரிஞ்சு கொண்டு நீயும் அவரும் வாழ்க்கையில் முன்னேறணும். நான் வந்து நடுவில் வந்து ஒரு புரோக்கர் கிடையாது. நம்ம புரோக்கர் வேலை செய்கிற சார், நமக்கு வந்து வழிகாட்டுற ஒரு சப்தம், ஆண்டருடைய ஊழியக்காரன், அவருடைய புள்ள, சர்வன்ட் ஆஃப் காட், டு டூ த திங்ஸ் இன் த ரைட் வே.
ஸோ என்னுடைய மியூசிக்கை நீங்கள் கேட்க போனாலும் அதில் இருக்கிற வசனமும் இதே மாதிரி தான் இருக்கும். எனக்கு ஆண்டு கொடுத்துருக்கார் மியூசிக்கு, கடவுளுடைய வார்த்தை. இது ரெண்டுத்தையும் 38 ஆண்டுகளாக நான் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். அநேகருக்கு இது ஃபேம் ஆகிறதுக்கு, ஃபேமஸ் ஆகிறதுக்கு இல்லை. நீங்கள் எங்கேயோ ஹோட்டல் ரூம்லேருந்து கூட கேட்டுட்டு இருக்கலாம். உங்களை கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், மகனே நான் மறக்கலை, என் கண்ணை பதித்துட்டு இருக்கிறேன், நீ தான் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கிற, உன் கண்ணை திருப்பி என் மேலே வை, உன் வாழ்க்கை பழைய காலம்லாம் போனட்டும், புதிய திருப்பம் வாழ்க்கை நடக்கும், பழையவைகளை எண்ணாத, நானோ ஒரு தேவன், புது காரியத்தை செய்கிற தேவன், நான் உறங்குவதில்லை தூங்குவதில்லை, உனக்காக வாழ வைக்கிற தேவனாக இருக்கார், என்னிடத்தில் வாழ்றார். ஏசாமியை நோக்கி, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தேவை ஆண்டவரேன்னு கேளுங்க. லெட் மீ ப்ரே ஃபார் யூ. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் பாருங்கள். சங்கீதம் 91:2, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நான் நம்பிக்கிறவர் நீர் தான். நீர் தான் எனக்கு கோட்டை, நீர் தான் எனக்கு பாதுகாப்பு, நீர் தான் எனக்கு என்னுடைய தஞ்சம், நீர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரிக்கிறார். லெட் மீ ப்ரே ஃபார் யூ. அப்பா, இந்த ப்ரோக்ராமை என்ன நிலைமையிலேருந்து பார்க்குறாங்களோ அவங்கள நீர் அறிஞ்சிக்கிறீர். அது இன்றைக்கோ அது என்றைக்கு பார்க்குறாங்களோ உங்களுடைய சத்தமும் உங்களுடைய செய்தியும் அவர் வாழ்க்கைக்கு அது ஒரு தைரியத்தையும் ஔஷதமாக மட்டும் அல்ல, ஒரு அற்புதத்தை செய்யுங்க சுவாமி. என்ன நிலையில் பார்த்தாலும் இந்த சத்தம் உம்முடைய சத்தம்ன்றது அவர்கள் உணர்றதுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. அவங்க மைண்டில் ஒரு மாற்றத்தை, இருதயத்தில் இமோஷனில் ஒரு நம்பிக்கை ஆண்டவரே ஒரு தைரியத்தை கொடுத்து அவர் வாழ்க்கையில் உங்களை பிடிச்சிக்கொள்ளணும், இதை அறிஞ்சு கொள்ளணும், இந்த கர்த்தரை நான் பிடிக்கணும், ஏசப்பாவை அவரோட நெருங்கணும். இந்த மத குழப்பங்கள், பெரிய மூட நம்பிக்கைகள், ஆண்டவரே தந்திர மந்திர வித்தைகள் இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் வானத்தையும் பூமியும் படைத்தவர் நீர், என் தாயின் வயிற்றில் என்னை உண்டாக்குனவரும் நீர் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பூமி, இந்த வானத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே பிளானட்ஸுமே அதை ஆளுகை நீர் தான் செய்கிறீர் சொல்லுகிறீர். உங்கள் கரத்தில் இருக்கிறனால தான் அது ஒழுங்காக இருக்குது, சேதகம் ஆகாமல். அப்படி இருக்கும் பொழுது என் வாழ்க்கையை நீர் ஏன் ஒழுங்காக்க முடியாது? என் வாழ்க்கையிலும் நீர் ராஜாவாய் மாறி, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் அதிபதியாய் மாறி, நாங்கள் ஒரு நியூ மேனேஜ்மெண்ட், நீங்கள் எங்களை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. உங்களை நோக்கி பார்க்குறோம். இது வரைக்கும் எங்கள் சுய முயற்சியில் நாங்கள் செய்திருக்கிறோம், பயந்துருக்கிறோம், ஆனால் ஏமாற்றமாயிருக்கு. ஆனால் இன்றைக்கி எங்களுக்கு மதத்துக்கெல்லாம் மிஞ்சி உங்களோட ஒரு கனெக்ஷன். நீங்கள் தான் எங்கள் அப்பா, நீங்கள் தான் எனக்கு அம்மா, நீங்கள் தான் எனக்கு நண்பன், நீ தான் என்னுடைய பாஸ் அப்படின்னு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பை பண்ணுற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் ஒரு தொடுதலை செய்யுங்க, ஒரு மாற்றத்தை கொண்டு பண்ணி அவர்களுக்கு மதத்திலிருந்து ஒரு படைத்த தேவனோட உறவுக்குள் அவர்கள் மாறட்டும் ஆண்டவரே. தங்களை சுற்றி இருக்கிற ஏமாத்திர சக்தியிலிருந்து விடுதலை ஆகி அவர்கள் உண்மை கண்டு கொண்டு உம்முடைய வல்லமை அனுபவிக்கட்டும். இன்றைக்கு அவர்கள் இருக்கிற நிலைமையில் நீர் உம்முடைய காயப்பட்ட கரத்தை வைத்து தொடுங்க. ஐ ஸ்பீக் லைஃப் இன்டு தெம், ஐ ஸ்பீக் லைஃப் இன்டு their பாடி, ஐ ஸ்பீக் லைஃப் இன்டு their ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன், ஐ ஸ்பீக் லைஃப் இன்டு their ஃபேமிலி. ஒரு மனம், சந்தோஷம் எல்லாம் சீராக மாறட்டும். ஒவ்வொரு கோணலமான காரியங்களும் ஆண்டவரே நேராக மாறட்டும். ஆண்டவரே சுவையற்ற காரியத்தை சுவைப்படுத்துகிற தேவன், தண்ணீரை தாசனசமாய் மாற்றுற தேவன், இன்றைக்கு ஒரு அற்புதம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும் நீ தொடுங்க. எல்லா மகிமையும் உமக்கு ஆண்டவரே. அவர்கள் உண்மை கண்டு கொள்ளட்டும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். God bless you. Thank you. அடுத்த வாரம் செய்தி நீங்கள் கேட்கலாம். என்னுடைய யூடியூப் ஐசக் ஜோ தமிழ் மெசேஜ்னு இருக்குது, ஐசக் ஜோ MNM இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள், அதில் உங்கள் பேர் மட்டும் அனுப்புங்க. பதிவு செஞ்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த செய்தி உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திங்க. God bless you. You have a beautiful future. நம்பிக்கை இழந்த வேளையில்
உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இல்லையே இல்லையே. உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இல்லையே இல்லையே. உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. ஆகாதது எதுவுமே இல்லை. இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன், இல்லாததை இருக்குதை போல் அழைக்கிற தேவன், கோழையை சாதனை செய்கிறவனாய் மாத்துகிற தேவன், எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்கள் மத்தியில் நிறுத்துற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கார். நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. நம்பிக்கை இழந்த வேளையில் உம்மை நம்பி வந்துள்ளே. உம்மாலாகாதது எதுவும் இல்லையே. இயேசுவே இயேசுவே. உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இல்லையே இல்லையே. உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லையே. இயேசுவே
டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள்.